கலீல் அகமது மாற்றா சிஎஸ்கே முன்னாள் வீரரான ராஜவர்தனை சிஎஸ்கே ட்ரையல்ஸ்க்கு வந்து இப்போ அழைச்சிருக்காங்க. சிஎஸ்கே ட்ரையல்ஸில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, என்னென்ன சம்பவங்களை பண்ணியிருக்காங்க, இப்போதைக்கு கலீல் அகமதோட மாற்றா நம்ம சிஎஸ்கே யாரை எடுத்துகிட்டு வர்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றி சிஎஸ்கே வீரரான பென்சர் ஜான்சன் இப்போ நம்ம சிஎஸ்கே டீமோட வந்து ஜாயின் ஆயிருக்காரு. எப்போ ஜாயின் ஆனார், அவருக்கான ப்ராக்டிஸை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, இப்போதைக்கு சிஎஸ்கேட பிளேயிங் லெவலில் இவரை வந்து எதிர்பார்க்கலாமா, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கே கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பென்சர் ஜான்சனை பார்த்துருவோம். சிஎஸ்கே டீமோட எப்போ ஜாயின் ஆவார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஸோ இன்றைக்கி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் மும்பையில் வந்து லேண்ட் ஆயிருக்காரு. இது வந்து கன்ஃபார்மான அப்டேட் தான். பட் இருந்தாலும் நம்ம சிஎஸ்கே இதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டையுமே வந்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சுட்ருக்காங்க. இவரோட ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஈவினிங் அல்லது டுமாரோ மார்னிங் நடக்க போகிற சிஎஸ்கே ப்ராக்டிஸில் வந்து கட்டாயமாக கலந்து கொள்ள போகிறாராம். சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் பவுலர் சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதன் காரணமாக இவருக்கான ஆடு லெவன் வாய்ப்பு வந்து கிடைக்க போகிறதில்ல. பேட்ஸ்மேனை யூஸ் பண்ணுற பிளானில் தான் நம்ம சிஎஸ்கே வந்து இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெஞ்சில் தான் வந்து இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒருவேளை பிளேயிங் லெவலில் வந்தால் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருப்பார். இப்போதைக்கு நம்ம பென்சர் ஜான்சன் மும்பையில் வந்து லேண்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிறது ஒரு லேட்டஸ்டான அப்டேட். அடுத்து நம்ம கலீல் அகமதோட மாற்றா பார்த்துருவோம். ஆகாஷ் மத்வாலா சிஎஸ்கே ட்ரையல்ஸ்க்கு வந்து அழைச்சிருந்தாங்க. ஹைதராபாத்தில் போய் பயிற்சியிலையும் வந்து ஈடுபட்டு இருந்தார். இப்போ ரீசெண்டாக சென்னையோட இணைஞ்சு மும்பையில் போய் லேண்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தாலும், மறுபக்கம் நம்ம சிஎஸ்கே முன்னாள் வீரரான ராஜவர்தனையும் சிஎஸ்கே ட்ரையல்ஸ்க்கு வந்து அழைச்சிருக்காங்களா. ராஜவர்தனும் கலீல் அகமதோட மாற்றா இப்போ ரேஸில் வந்து இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. மும்பையில் தான் இந்த ட்ரையல்ஸில் வந்து கலந்து கொள்ள போகிறாரு. ஆகாஷ் மத்வால் அது மட்டும் இல்லாமல் ராஜவர்தன் இந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தரை தான் சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்ற பிளானில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நாளைக்கு நடக்க போகிற சிஎஸ்கே ப்ராக்டிஸில் இவங்க ரெண்டு பேரையும் வந்து பந்து வீச வச்சு யார் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களோ அவங்கள ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வர்ற பிளான்லாம் நம்ம சிஎஸ்கே இருக்காங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம ராஜவர்தன் அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் மத்வால் இந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தரை கன்ஃபார்மாக சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு பேரில் நம்ம சிஎஸ்கே யார் எடுத்துகிட்டு வர்றது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜவர்தன் ஆல்ரெடி சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. பட் அதிகமான வாய்ப்பு வந்து கிடைக்கல. ஃபுல்லாக பெஞ்சில் தான் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தார். மறுபக்கம் ஆகாஷ் மத்வால் இப்போதைக்கு டெத் ஓவரில் சூப்பராக வந்து பவுலிங் பண்ணக்கூடிய வீரராக இருக்கார். கலீல் அகமது ஒரு பவுலர் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு பியூர் பவுலர் எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஆகாஷ் மத்வாலை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அவர் எடுத்துகிட்டு வந்தால் சேப்பாக்கத்தில் கூட தரமான சம்பவத்தை பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ராஜவர்தனா அது மட்டும் இல்லாமல் ஆகாஷா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஆகாஷ் மத்வாலை எடுத்துகிட்டு வர்றது தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ரெண்டு பேர்த்தில் யாரை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வரணும், யாரை எடுத்துகிட்டு வந்தால் ஒரு சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.